ஆமோஸ் முன்னுரை. ஆமோஸ் கிராம பகுதியில் விவசாய வேலை செய்கிறவர். அவர் ஒரு மேய்ப்பர். ஆமோஸ் என்னும் பெயருக்கு பாரம் என்று பொருள் சொல்லலாம். ஆமோஸ் தெளிவாக பேச மாட்டார் என்றும் அவர் கொன்னை வாயுடையவர் என்றும் யூதருடைய பாரம்பரியம் சொல்லுகிறது. ஆமோஸ் கொன்னை வாயோடும் தெற்று வாயோடும் பேசினாலும் அவருடைய வார்த்தையில் உறுதி இருந்தது. கர்த்தர் தனக்கு கொடுத்த வார்த்தைகளை ஆமோஸ் தெளிவாகவும் உறுதியாகவும் நிச்சயமாகவும் பேசினார். ஆமோஸ் சொன்ன வார்த்தைகள் கர்த்தருடைய பாரமாய் இருந்தது. ஆமோஸ் யூதா தேசத்தை சேர்ந்தவர். ஆனாலும் அவர் இஸ்ரவேலுக்கு விரோதமாக அதிகமாய் தீர்க்க தரிசனம் சொன்னார். வடக்கு இஸ்ரவேல் தேசத்தில் உள்ள பெத்தேலில் ஆமோஸ் தீர்க்க தரிசனம் சொன்னார். ஆமோஸ் ஒளிவு மறைவில்லாமல் எதையும் தெளிவாக பேசக்கூடியவர். உள்ளதை உள்ளது என்றும் இல்லாததை இல்லாதது என்றும் பேசக்கூடியவர். இவருடைய காலத்தில் பெத்தேலில் அமத்சியா என்பவர் ஆசாரியராய் ஊழியம் செய்தார். ஆமோஸுக்கும் அமத்சியாவுக்கும் கருத்து வேறுபாடு உண்டாயிற்று. ஆமோஸ் அமத்சியாவோடு விவாதம் பண்ணுவதற்கு பயன்படுத்திய வார்த்தைகள் ஆமோஸின் மன உறுதியையும் அவருடைய தெளிந்த சிந்தனையையும் வெளிப்படுத்துகிறது. இஸ்ரவேல் புத்திரருடைய பாவங்களை ஆமோஸ் கடிந்து சொன்னார். கர்த்தர் தனக்கு கொடுத்த வார்த்தைகளை ஆமோஸ் பயப்படாமல் மறைக்காமல் தெளிவாக சொன்னார். ஜனங்கள் தங்கள் பாவங்களுக்கு மனம் திரும்ப வேண்டும். அவர்களுடைய இருதயங்கள் புதுப்பிக்கப்பட வேண்டும். ஆமோஸ் இந்த இரண்டு சத்தியத்தையும் இஸ்ரவேல் புத்திரர் மத்தியில் வலியுறுத்தி பேசினார். மனம் திரும்புவதற்கு தேவையான ஆலோசனைகளையும் அவர்களுக்கு தெளிவாக எடுத்துச் சொன்னார். இஸ்ரவேல் தேசத்திற்கு அவர்களுடைய அண்டை தேசத்தார் சத்துருக்களாய் இருந்தார்கள். அவர்கள் மீது தேவனுடைய நியாய தீர்ப்பும் கோபமும் வரும் என்பதே ஆமோஸின் ஆரம்ப செய்தி. இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் பாவங்களுக்கு மனம் திரும்ப வேண்டும் என்று ஆமோஸ் சொல்லுகிறார். அவர்கள் தங்களுடைய பாவங்களை குறித்து கர்த்தருக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை விட்டு விலகி விக்கிரகங்களை பின்பற்றி போகிறார்கள். அவர்களுடைய விக்கிரக ஆராதனையின் நிமித்தமாக கர்த்தர் அவர்களை நியாயம் தீர்ப்பார். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை தண்டித்த போதிலும் அவர்கள் தங்கள் பாவங்களுக்கு மனம் திரும்பாமல் கடின இருதயத்தோடு இருக்கிறார்கள். இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் பாவங்களுக்கு மனம் திரும்ப வேண்டும் என்று ஆமோஸ் சொல்லுகிறார். இஸ்ரவேல் புத்திரருக்கு பாதுகாப்புகள் இருந்தாலும் அவர்கள் மீது அழிவு வரும் என்று ஆமோஸ் முன் அறிவிக்கிறார். இவர்கள் மீது வரும் ஒரு சில நியாய தீர்ப்புகளை ஆமோஸ் தெளிவுபடுத்துகிறார். விசேஷமாக அமத்சியா மீது தேவனுடைய நியாய தீர்ப்பு வரும். ஆமோஸ் இஸ்ரவேல் புத்திரரை அவர்களுடைய பாவங்களின் நிமித்தமாய் தொடர்ந்து கடிந்து கொள்கிறார். அவர்களுக்கு ஆபத்து வரும் என்று எச்சரிக்கிறார். ஆமோஸ் தன்னுடைய ஆகமத்தின் முடிவுரையில் மேசியாவின் ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படும் என்று தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். தேவனுடைய ஆவிக்குரிய இஸ்ரவேலுக்கு நித்திய சந்தோஷம் உண்டாகும். ஆமோஸ் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் பாலஸ்தீன தேசத்தில் கிமு 824 முதல் 810 வருஷங்களில் எழுதப்பட்டது. இந்த புஸ்தகத்தின் ஆசிரியர் ஆமோஸ் தீர்க்கதரிசி ஆவார். மைய கருத்து: யூதர்கள் மீதும் புறஜாதியார் மீதும் அவர்களுடைய பாவங்களின் மீதும் கர்த்தருக்கு விரோதமாக அவர்கள் செய்த கலகங்களின் நிமித்தம் தேவனுடைய நியாய தீர்ப்பு வரும். தேவனுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் இடையே உள்ள பிரச்சனைகள். இஸ்ரவேல் நியாய தீர்ப்பை தவிர்த்துக் கொள்ள வேண்டிய விதம். மேசியாவின் கீழ் இஸ்ரவேல் தேசம் இறுதியாக மறுபடியும் ஸ்தாபிக்கப்படுவது. ஆமோஸ் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் எழுதப்பட்டதற்கான நோக்கம் வருமாறு: தேவன் பாவத்தை குறித்து என்ன நினைக்கிறார் என்பதை விளக்குவது. யூதராக இருந்தாலும் புறஜாதியாராக இருந்தாலும் பாவம் செய்த எல்லோர் மீதும் தேவனுடைய நியாய தீர்ப்பு வரும் என்பதை அறிவிப்பது. ஒவ்வொரு தேசத்தின் மீதும் நியாய தீர்ப்பு ஏன் வருகிறது என்பதை கவனமாக விளக்குவது. இஸ்ரவேல் தேசத்தார் தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்டவர்களாகவும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாகவும் இருக்கின்ற போதிலும் தேவனுடைய நியாய தீர்ப்பில் இருந்து அவர்களும் தப்பிக்க முடியாது என்பதை விளக்குவது. இஸ்ரவேல் தேசம் கர்த்தரை விட்டு பின்வாங்கி போன நிலைமையை விளக்குவதும் அவர்களுக்கு எதிராக தேவனுடைய வழக்கை விசாரிப்பதும். இஸ்ரவேலின் எல்லா கோத்திரத்தாரும் தங்களுடைய வழிகளை மாற்றிக்கொள்ளவில்லை என்றால் அவர்களுக்கு நிச்சயமான அழிவு உண்டாகும் என்பதை அறிவிப்பது. அநேக முறை எச்சரிக்கப்பட்ட பின்பும் இஸ்ரவேல் பாவத்திலும் கலகத்திலும் தொடர்கிறது. ஆகையினால் கர்த்தர் தம்முடைய வார்த்தையின் பிரகாரம் தேசத்தை அழிப்பது அவசியமாக இருக்கிறது என்பதை அறிவிப்பது. ஆமோஸ் இந்த புஸ்தகத்தின் முடிவில் இஸ்ரவேலுக்கு
உற்சாகமான வார்த்தைகளை கூறி முடிக்கிறார். இஸ்ரவேல் புத்திரர் முழுவதுமாக மறுபடியும் கூட்டிச் சேர்க்கப்பட்டு ஒரு தேசமாக மறுபடியும் ஸ்தாபிக்கப்படுவார்கள். இஸ்ரவேல் தேசம் மேசியாவின் கீழ் ஆசீர்வாதமாக இருக்கும்.